மாயமான வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போனதில் எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவிற்கு பொறுப்பு உள்ளது என நெல்லை சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள், வேந்தர் மூவிஸ் மதன் மாயமாகி நீண்ட நாட்களாகிவிட்டாலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என குரல் கொடுக்க வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் விடுத்த வேண்டுகோளையும் ஏற்று இந்த பத்திரிகையாளர் சங்கத்திற்கு ஏற்பாடு செய்ததாக தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்ட சைவ வேளாளர் சங்கம் தான் இதில் முன்னிருந்து இந்த செயல்படுறது. இதுக்கு மற்றவர்கள் நாங்கள் அவருடைய செயல்பாடுக்கு துணை நிற்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அவர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தலில் நின்றிருக்கிறார். அங்கு உள்ள மக்களோடு, திருநெல்வேலியில் உள்ள ஒவ்வொரு குக்கிராமங்கள் அனைத்து மக்களுக்கும் அவர் போய் வேலை செஞ்சு அவர்களோடு பழகி இருக்கிறார். அந்த ஒரு நம்ம தொகுதியில பழகிய ஒரு நல்ல மனிதர் காணாமல் போய் இவ்வளவு நாள் ஆகிறது. அவருடைய குடும்பத்தாரும் மேற்கொண்டு நம்ம என்னையா உங்க ஏரியாவில் வந்து அவர் எவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறானே, கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் கொஞ்சம் அதை அக்கறை காட்டிலேயே அவங்க கேட்கும் பொழுது, ஆகா நம்ம தொகுதியில வந்து நம்ம திருநெல்வேலியில வந்து நிறைய மக்களுக்கு அவர் நிறைய உதவி செஞ்சிருந்திருக்காரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அதனால சரி, அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவர் நம்ம இனத்தவர் சொந்தக்காரராகவும் இருக்கிறார். அதனால அவருக்காக நாமும் கொஞ்சம் குரல் கொடுத்து அரசிடம் அந்த அவரை கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் வேகமான நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். மேலும் மாயமான மதன் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர் மீதான பண மோசடி புகார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் எனவும் நெல்லை சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து விரைவிலே அவரை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால்தான் பல கேள்விகளுக்கு உண்மையான விடை தெரியும். அவரை கண்டுபிடிக்காத வரை பல கேள்விகளுக்கு உண்மையான விடை கிடைக்காது. ஒரு கேசியமாகத்தான் இருக்காங்க. எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் சேர மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேந்தர் மூவிஸ் மதன் மோசடி செய்ததாக கூறப்படும் தொகையை பச்சமுத்து தரப்பினர் நீதிமன்றத்தில் செலுத்த முன் வந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் நெல்லை சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். எங்களுக்கு தெரிந்தது, அவர் பச்சமுத்து அவர்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்காக வேலை செய்தவர். அதில் மாணவர் சேர்க்கைக்காக அவர் ஏஜென்டாக இருந்து வேலை செய்தவர். திடீரென்று அவரை காணவில்லை. அவர் காணாமல் போகும்போது இவ்வளவு பணத்தை நான் ஒப்படைத்துவிட்டு சென்றதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த பணத்தை தற்பொழுது திரு பச்சமுத்து அவர்கள் கோர்ட்டிலே கட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். என்று சொல்லும் பொழுது, மதன் வசூலித்த பணத்தை இவர் கட்டுகிறார் என்றால் அதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கலாம். தெரியாது, நாங்கள் அதை குற்றம் சாட்டவில்லை. அவர் மதன் நேரிலே வந்து சார், நான் சொல்றேன்ல, மதன் நேரிலே வந்து சொன்னால் தானே அதை பற்றி தெரியும். அவரை கொண்டு வாருங்கள், அதுதானே எங்களுடைய கோரிக்கை.